கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் யோவான் 20. இந்த அதிகாரத்தில் இயேசுவோட உயிர்த்தெழுதலும் அவரோட தரிசனங்களை குறித்து தான் பார்க்குறோம். அதாவது வாரத்தின் முதல் நாளில் அவர் உயிர்த்தெழுதுகிறாரு. அவர் உயிர்த்தெழுந்த நாளில் முதன் முறையாக மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகிறாரு. மரியாள் அழுது கொண்டிருக்கும்போது அவங்கள தேற்றுகிறவராக இருக்கிறார். அதாவது அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் நிமித்தம் அழுதிருந்தாலும் நம்மளையும் தேற்றக்கூடியவராக இருக்கிறாரு. அடுத்தது அவர் உயிர்த்தெழுதலை பார்த்து சீசர்களுக்கு சொன்னதை சீசர்கள் நம்பாமல் யூதர்களுக்கு பயந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே அங்கே நடுவில் நின்று அவங்களுக்கு சமாதானத்தை சொல்கிறாரு. அப்போ நாமளும் எவ்வளோ பேர் குழப்பத்தில் இருந்தால் கூட பயந்து போயிருந்தாலும் நமக்கும் அவர் ஒரு சமாதானத்தை சொல்கிறவராக இருக்கிறாரு. அடுத்தது பாவங்களை மன்னிக்க சொல்கிறாரு. யாராவது ஒருத்தவங்க ஒரு குற்றம் செஞ்சாங்கனாக்கா அந்த குற்றத்தையே நாம் மன்னிக்கிறவங்களாக இருக்கணும். அப்படி நாம் மன்னிக்கப்படும் போது நம்மளுடைய பாவங்களை தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. அடுத்தது தோமாவை குறித்து சொல்கிறாரு. தோமா அவர் உயிர் தெரிந்ததை விசுவாசிக்காமல் அவ்விசுவாசியாக இருக்கிறோம். தோமா அவருடைய கையை அவருடைய விலாயலம் எல்லாம் தொட்டு பார்த்த பிறகு தான் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால் இயேசு கிறிஸ்து அவரை நீ அவ்விசுவாசியாக இல்லாமல் விசுவாசியாக இருங்கிறார். நாம் தோமா மாதிரி அவ்விசுவாசியாக இல்லாமல் நாம் விசுவாசிக்கிறவங்களாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டவைகளை நாம் விசுவாசிக்கிறவங்களாக இருக்கணும். அடுத்ததாக அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறாரு. அந்த அற்புதங்கள் இதில் பைபிளில் எழுதப்படாதவைகள் நிறையா இருக்கிறது தான். சீசர்களுக்கு முன்பாக நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறாரு. அடுத்ததாக தேவனுடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத நாம் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது தான் நாம் நித்திய ஜீவனை அடைய முடியும். அப்போ நம்ம பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்ம விசுவாசிக்கணுன்னாக்கா நமக்கு ரட்சிப்பு எவ்வளோ முக்கியமோ அதை விட விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நாம் பைபிள் உள்ள வார்த்தைகளை எல்லாம் நாம் விசுவாசிக்கணும். விசுவாசமும் முக்கியம், ரட்சிப்பும் முக்கியம். ரட்சிப்பு இருந்தால் தான் விசுவாசிக்க முடியும். விசுவாசம் இருந்தால் தான் ரட்சிப்புக்குள்ளே வர முடியும். நாம் விசுவாசிகர்களாக இருக்க வேண்டும். இந்த அதிகாரத்தை தொடர்ந்து நாம் படிப்போம். இன்னும் அநேக வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நாம் அனைவரையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.